அஞ்சலியை எப்படி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு திட்டம் போடுறியா நீ? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அத்தை. பொய் சொல்லாதீங்க அண்ணி. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. எங்க கூடவே இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பாக்குறீங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் நான் மசிய மாட்டேன். அஞ்சலி எங்க கூட்டிட்டு வரலாங்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் முட்டாள், அது முடியாது. ஏன் முடியாது? அது ஏன் வேலை விஷயமா வெளியூர் போன பிரியா சீக்கிரம் வந்துட போறா. எங்க கல்யாணம் நடக்கதான் போகுது. டேய் பிரியா வரமாட்டா, உன் கல்யாணம் நடக்காது. அதான் ஏன் நடக்காது? அது சொல்லுங்கண்ணே, ஏன் பிரியா வரமாட்டா? பிரியாவை ஊரை விட்டு அனுப்புறதே நான் தான்டா. பிரியா என்ன சொல்றீங்க? நீங்க அனுப்புனீங்களா? எதுக்கு? சொல்லு தொலைய. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. சொல்லு அண்ணா, பேசுங்கண்ணே. பிரியா என் காதல ஒத்துக்கிட்ட சமயத்துல எதுக்கு இப்ப அவளை ஊரை விட்டு அனுப்புனீங்க? சொல்லுங்கண்ணே. டேய், நீ நினைக்கிற மாதிரி பிரியா உன்ன உண்மையா லவ் பண்ணல. லவ் பண்ற மாதிரி நடிச்சா. நடிச்சாளா? என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், நீ அஞ்சலி மேல இருக்கிற வெறுப்புல உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் பிரியாவை ஏற்பாடு பண்ணி உன் மைண்ட டைவர்ட் பண்ணாரு. அண்ணா, இது உண்மையான? சொல்லுங்கண்ணே, உண்மையான? ஆமாண்டா. என்ன நடந்துச்சுன்னா? ஹாய். வா பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏய், என் தம்பி கார்த்திக் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. ஆ, ஆ. என்ன விஷயம்னா, கார்த்திக்க லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிக்கிறதா? ஆனா எதுக்கு? ஆனா கார்த்திக் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அண்ணா கிட்ட சொல்லிருக்கீங்களே. ஆமா, அதுலதான் சிக்கல். அவன் மேரேஜ் லைஃப் அவனுக்கு ஒரு பெரிய அடி. கார்த்திக்க விரும்புற மாதிரி நடிச்சா அதை பார்த்து அஞ்சலி பொசசிவ் ஆகி கார்த்திக்கோட சண்டை போடுவான். ஆக்சுவலா கார்த்திக்க பிரியா அஞ்சலி எப்பவுமே விரும்பினதில்லை. ஏன்னா தன்னோட வாழ்க்கை பறி போயிட கூடாதுன்னு நிச்சயமா கார்த்திக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறுவான். அதே மாதிரி அவனையும் புரிஞ்சுப்பா. கர்ப்பிணியா வேஷம் போட்டதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு உணருவா. அவளுக்கு புத்தி தெளிஞ்சு திருந்திட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காலம் பூரா அவங்க நல்லபடியா வாழ்வாங்க. என் லைஃப்ல சிக்கல் வந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு சிக்கல்னா நான் காப்பாத்த மாட்டேனா? நான் கார்த்திக்க லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். ஓ, அப்ப பிரியா டம்மி காதலியா? சரி, இந்த டிராமாவை இவங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலையே. கேப்போம். ஓ, பிரியா நடிக்கிறான்னு தெரியாம நானும் அஞ்சலியும் டென்ஷன் ஆயிட்டோமே. அப்ப என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது ஈஸி தான். அப்போ பிரியா என்கிட்ட பழகினது, அன்பா இருந்தது, என்கிட்ட காதல சொன்னது அதெல்லாம் பொய்யா? அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? எப்படி பிரியா என்கிட்ட அன்பா பழகினாலே நானும் அவளை... கௌதம், என்னப்பா இதெல்லாம்? என்ன சொல்ற நீ? இதெல்லாம் உண்மையா? அண்ணா அண்ணா, நீங்க சொல்றது பொய் தானே? இங்க பாருங்க, சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதானே இப்படி சொல்றீங்க? சொல்லுங்கண்ணே. இல்லடா, நான் சொல்றது உண்மைதான்.
அப்ப நான் முதல்ல பிரியாவை பார்த்தது, கோயில் அவ என்னை காப்பாத்தினது, என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசினதெல்லாம் எல்லாம் நடிப்பு தாண்டா. எதுக்கு எப்படி பண்ணீங்க? ஏன் எனக்குள்ள காதலை உண்டாக்கி என்ன நம்ப வச்சு ஏமாத்துனீங்க? சொல்லுங்க. எல்லாம் ஒன்னால தாண்டா. என்னாலயா? என்ன சொல்றீங்க? பின்ன அஞ்சலி தப்பு செஞ்சா அதனால அவளை துரத்தி விட்டோம். விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ என்ன பண்ண? அவ மேல இருக்கிற கோவத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்ட. குடிச்சு குடிச்சு முழு நேர குடிகாரன் ஆயிட்ட. இன்னொரு பக்கம் அஞ்சலிய முறையா டைவர்ஸ் பண்ணாம உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும்னு ஜானு அவசரப்பட்டாங்க. அஞ்சலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம உனக்கு கல்யாணத்தை பண்றதுக்கு எனக்கு சரியா படலடா. அதுக்கு அஞ்சலி ஒத்துக்கவும் மாட்டா, பிரச்சனை பண்ணுவா. அப்படிதான் நினைச்சேன். அதே நேரத்துல உன்னை பிரச்சனையில இருந்து டைவர்ட் பண்ணலனா நீ குடிச்சே செத்துருவேன்னு பயந்தண்டா நானு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே தீர்வு, ஒரு பொண்ண உள்ள கொண்டு வர்றதுன்னு டிசைட் பண்ண. அதே நேரத்துல அஞ்சலி வாழா வெட்டி ஆனா தன்னோட மாமா உசுர விட்டுருவாருன்னு இலக்கியா வேதனைப்பட்டா. அவ வேதனை நியாயமா பட்டுச்சு. அவ மனச புண்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லு. ஒருவேளை இந்த டிராமாவால அஞ்சலி திருந்துனா நமக்கு லக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அஞ்சலியும் திருந்திட்டான்னு நான் நினைக்கிறேன். பிரியா என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காளா? அப்ப எதுவும் உண்மை இல்லையா? எதுவுமே உண்மை இல்லையா? டேய் கார்த்திக் கார்த்திக் கௌதம், ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் பண்ண? பிரியாவை என் மனசுல நான் என் மருமகளா நினைச்சிட்டேன். என்னாலேயே இதெல்லாம் தாங்கிக்க முடியல. பாவண்டா உன் தம்பி, எப்படிடா தாங்கிப்பான்? பிரியாவை நான் கல்யாணம் தான் பண்ணிக்கல, ஆனா அவளை நான் என் மனைவியா நினைச்சு வாழவே ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ கடவுளே, எல்லாம் போச்சு. அப்ப பிரியா எனக்கு கிடைக்க மாட்டாளா? அப்ப நான் தான் ஏமாந்துட்டேனா? ஏன்பா? எல்லாரும் ஏன் என்ன ஏமாத்துனீங்க? எனக்கு எல்லாமே அண்ணனும் அண்ணியும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைச்சேன் இந்த இலக்கியா யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. பாத்தியா கார்த்திகே எப்படி உடைஞ்சு போயிட்டான்னு? அவன் பிரியாவை லவ் பண்ணி ஏமாறத்தான் போறான்னு தெரிஞ்சு அத ரசிச்சிருக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. யாரையும் ஏமாத்தல, நாங்க நல்லதுதான் பண்ணோம். கேப்ல நீங்க சருக அள்ளி போடாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய் கார்த்திக், உன்னை ஏமாத்தணுங்கிறது எங்க ஆசை கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அப்படி பண்ணோம். எப்படி எப்படி என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? எப்படி நல்லா இருக்கும்? அதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. அத்தை, கார்த்திக் நீ கவலைப்படாத கார்த்திக். பிரியா உன்னை காதலிச்சது பொய்யா இருக்கலாம், ஆனா அத பார்த்து அஞ்சலி திருந்திட்டால, அது நல்ல விஷயம் தானே. எந்த தப்புக்காக அஞ்சலி நம்ம வெளியே துரத்தணுமோ அத அவ முழுசா உணர்ந்துட்டா, திருந்தவும் செஞ்சுட்டா. நீ கிடைக்கலையேங்கிற வருத்தத்துல இன்னைக்கு தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டா. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண உண்மையான அஞ்சலி உனக்கு இப்போ கிடைச்சிட்டா. நீ பிரியாவை மறந்துட்டு அஞ்சலியை ஏத்துக்கோ கார்த்திக். என்ன சொல்றீங்க? அதானே பார்த்தேன். வாமா இலக்கியா, வா. கரெக்டான இடத்துக்கு தான் வந்து நிக்கிற. எப்படியாவது உன் மாமா பொண்ணை வந்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு பாக்குற, அப்படிதானே? முடியாது, முடியவே முடியாது. அத்தை, நான் என்ன சொல்றேன்னு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அண்ணி. நீங்க இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கார்த்திக், நீங்க ரெண்டு பேரும்
நீங்க 2 பேரும் என்ன காப்பாத்துறதுக்கு டிராமா போட்ட மாதிரி தெரியல. அஞ்சலியை உள்ள கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்களோன்னு டவுட்டா இருக்கு. டேய் சொன்னா புரிஞ்சுக்கூட, அவளை உள்ள கொண்டு வரதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? இந்த பாரு, நான் பண்ணது சரியான எனக்கு தெரியாது, ஆனா தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு உன் உயிர் முக்கியம். தப்பு சரி இதுல எது முக்கியங்கிறத காட்டிலும் எல்லாத்த விட எனக்கு உன் உயிர் தாண்டா முக்கியம். அத புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, உன்னோட சேர்றதுக்காக அங்க அஞ்சலி ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அது மட்டும் நடக்காதுன்னு என் உயிரே போனாலும் சரி, நான் அவளை ஏத்துக்கவே மாட்டேன். மாப்ள, அப்படி சொல்லாதீங்க மாப்ள. நீங்க கிடைக்கலனா மறுபடியும் அவ பாய்சன் குடிச்சிருவா மாப்ள. அவ செத்து தொலையிட்டுங்க, எனக்கு என்ன? ஐயோ கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு கார்த்திக். அவ பாய்சன் குடிச்சதையே என்னால நம்ப முடியல. இதுல நான் ஏன் அவளுக்கு இறக்கப்படணும்? அதெல்லாம் முடியவே முடியாது. கார்த்திக் சொன்னா கேளுடா, ப்ளீஸ்டா. அஞ்சலி முன்ன மாதிரி இல்லடா, அவ மாறின மாதிரி தான் தெரியறா. அண்ணே, டேய் அவன் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறாடா, புரிஞ்சுக்கோ. நம்ப சொல்றீங்களா? அஞ்சலி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறவ இல்ல. வாய்ப்பு கிடைச்சா போதும் அவ என்னையே கொலை பண்ணிடுவானே. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. டேய் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவ அவ ஏன்டா பாய்சன் குடிக்கணும்? இப்ப எதுக்கு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகணும்? எல்லாம் நீ கிடைக்கலங்கிற ஏக்கம் தாண்டா அவளுக்கு. டேய் சொன்னா கேளுடா, அஞ்சலி இங்க கூட்டிட்டு வாடா ப்ளீஸ்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.